எஸ்பிஎல் லீகோட கடைசி மேட்ச்சு ஜோ ஸ்போர்ட்ஸ் வெர்சஸ் ஜெய்வேல் மெமோரியல். இதில் எந்த டீம் ஜெயிக்குதோ செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்க. தோக்கிற டீம் டைரக்டாக நாக் அவுட். ஸோ ஜெய்வேல் மெமோரியலுக்காக ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சிவா ஒரு அப்பு கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க, கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு. நல்ல ஃபீல்டிங்கை பார்க்க முடியுதுங்க. அங்கே 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். செகண்ட் பால் ஒரு நல்ல பாலுங்க, லெக் சைட் திசையில் பிளேஸ் பண்ணியிருக்காரு தரையோட தரையா. ஃபீல்டர் இருக்கிறதால இது ஒரு சிங்கிள் மட்டுமே. தேர்ட் பால் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் எஸ்கே. நல்ல ஷாட்டுங்க, தூக்கி அடிச்சிருக்காரு. 4க்கான வாய்ப்புங்க, 4ங்க. நல்ல பவருங்க, நல்ல ஷாட்டு. முதல் பவுண்டரி இங்க பதிவு பண்ணியிருக்காரு. ஃபோர்த் பால் அப்பு டு சரத், வைடுங்க. இது ஒரு ரீபால், நல்ல பாலுங்க. ஒரு சென்சிபிளான பிளேயா பார்க்க முடியுது. இங்க ஒரு ரன்னை கம்ப்ளீட் பண்ணி ஸ்ட்ரைக்கை மாத்திருக்காங்க. அவரோட 5வது பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சிவா, நல்ல டாட் பாலுங்க, நல்ல பவுலிங் போட்டிருக்காருங்க இங்க அப்பு. அவரோட ஃபைனல் பால் கிரேட் பாலுங்க, நல்ல பிளே பார்க்க முடியுது. ஸ்கொயர் லெக் திசையில் அடிச்சிருக்காரு ஃபீல்டர் இருக்கிறதால. ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு மட்டுமே. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 2வது ஓவர் போடுறதுக்காக ஜோ ஸ்போர்ட்ஸ்க்காக பவுலர் தினேஷ், ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சிவா. 2வது ஓவரோட முதல் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க, கண்டிப்பா இருக்காங்க. அது ஒரு நல்ல பேட்டிங்கை பார்க்க முடியுதுங்க. முதல் பாலே ஒரு தரமான ஷாட்டுங்க, 6. செகண்ட் பால் நல்ல பிளேங்க, ஒரு ரன் மட்டுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவருக்கான 3வது பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சரத், நல்ல பிளேங்க. டாஸ் பால் சென்சிபிளா ஆஃப் சைடில் பிளே பண்ணியிருக்காரு. ஓவரோட 4வது பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சிவா, நல்ல பிளேங்க. கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க, முன்னாடி பிச் ஆயிடுச்சு. மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. 5வது பால் நல்ல பாலுங்க, கிரேட் பால், டாட் பாலுங்க. அவரோட கடைசி பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சரத், நல்ல பிளேங்க. லெக் சைட் திசையில் ஃபார்வர்ட் ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. பட் இருந்தாலும் இங்கே ஒரு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஜோ ஸ்போர்ட்ஸ்க்காக அடுத்த ஓவர் போட வந்திருக்காரு பவுலர் அப்பு, ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சரத். 3வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. 4ங்க. சரத் கிட்ட இருந்து ஒரு நல்ல பேட்டிங். இங்க ஒரு 4. இந்த ஓவரோட 2வது பால் நல்ல பாலுங்க, டாட் பால். தேர்ட் பால் நல்ல பிளேங்க, லேட் கட் முறையில். இங்க மிஸ்ஃபீல்டுங்க, ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு. 1 2வதா? ஆமாங்க, 2 ரன்னும் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க, உண்மையிலேயே. மீண்டும் 2 ரன்னுங்க, ஒரு நல்ல ரன்னிங்கை பார்க்க முடியுது பேட்ஸ்மேன் கிட்ட. நெக்ஸ்ட் பால் அப்பு டு சரத், மீண்டும் ஒரு சென்சிபிளான பிளேங்க. இந்த ஓவரில் பெரிய ஹிட்டிங்க்கு அவர் போக வேண்டான்னு ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நல்ல பிளேங்க. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சிவா, ஒரு ஸ்விட்சுக்கான ட்ரை, ஒரு டாட் பாலா மாறி இருக்குங்க. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 4வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் தினேஷ், ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சரத். இந்த ஓவரோட முதல் பால் நல்ல பிளேங்க, ஆஃப் சைட் திசையில் சிங்கிள். செகண்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க, மீண்டும் அதுக்கான பனிஷ். 6. 2வது 6 பதிவு பண்ணியிருக்காருங்க. நெக்ஸ்ட் பால் தினேஷ் டு சிவா, மீண்டும் நல்ல பாலுங்க, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. தடுப்பாட்டம் ஃபீல்டர் இருக்கிறதால இங்கே ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு மட்டுமே. நெக்ஸ்ட் பால் தினேஷ் டு சரத், போல்டுங்க, மிடில்லே தூக்கி போட்டிருக்காருங்க. பேட்ஸ்மேன் விலகிறத பார்த்து கரெக்டாக ஸ்டிக்கு கேம் வச்சு போட்டு அவரோட விக்கெட்டை எடுத்திருக்காரு. இங்கே நல்ல பார்ட்னர்ஷிப் ப்ரோக் ஆயிருக்கு. இங்கே ஜெய்வேல் மெமோரியலுக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பிரகாஷ். தினேஷ் டு பிரகாஷ், வைடுங்க, ரீபால் அமையும்.
ஒரு நல்ல பிளேங்க, லேட் கட் முறையில் ஒரு ரனுக்கான வாய்ப்பு மட்டுமே. ஃபீல்டர் இருக்காரு, ஒரு ரன்கள். ஒரு ரன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சிவா. இந்த ஓவரோட கடைசி பால். தினேஷ் டு சிவா. நல்ல பாலுங்க, ஒரு நல்ல பிளே. ஒரு ரன்கள். இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. பட் இருந்தாலும் இங்கே சிங்கிள் மட்டுமே. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த ஓவர் போடுறதுக்காக பவுலர் விக்னேஷ். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சிவா. ஒரு நல்ல மாடன் வலிங்க. கீப்பர் கிட்ட இருந்து ஒரு அவுட்டுக்கான அப்பீல் பேட்ஸ்மேன் கையில் பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அம்பையர்ஸ் இங்கே பேசி டிசிஷன் கொடுக்குறேன்னு. அம்பையர் டிசிஷன் நாட் அவுட். லைன்ல நிக்கிறான்பா. மொதல் பாலே ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால் லெக் சைடு ஃபுல் டாஸாக போட்டிருக்காருங்க. அடிச்சு கொன்ற மாதிரி ஒரு பால், அதை வெளியே அனுப்பியிருக்காரு. ஒரு 4. ஓவரோட 3வது பால். நல்ல பாலுங்க, சுவிட்ச் ஹிட் முறையில். இது ஒரு நல்ல ஷாட்டு. நல்ல ஷாட்டுப்பா சிவா கிட்ட இருந்து. 2 இல்ல 4ங்க. 2 பவுண்டரி. ஃபீல்டர் தடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் அவரே மீறி இது 4 இருக்கு. 2வது பவுண்டரிங்க. இது தொடர்ந்து 2 பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் சிவா. விக்னேஷ் டு சிவா. நல்ல பாலுங்க, தரையோட தரையா ஆடி இருக்காரு. ஒரு நல்ல ஷாட்டு. 2 ரனுக்கான வாய்ப்பா இல்லைங்க, இங்கே 1 ரன் மட்டுமே. ஒரு நல்ல த்ரோவை பார்க்க முடியுது ஃபீல்டர் கிட்ட இருந்து. ஸ்ட்ரைக்ல இப்போ பேட்ஸ்மேன் பிரகாஷ். நெக்ஸ்ட் பால் ஒரு வைடு. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு வைடுங்க. மறுபடியும் ஒரு ரீபால். இது ஒரு ரீபால். மீண்டும் ஒரு வைடுங்க. தொடர்ச்சியா இங்க 3 வைடை பதிவு பண்ணியிருக்காரு பவுலர். பவுலர் மேல ஒரு சின்ன ப்ரெஷர் கிரியேட் ஆயிருக்கு கண்டிப்பா. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. மீண்டும் ஒரு அழகிய தடுப்பாட்டம். ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைக் மாதிரி இருக்கு. ஸ்ட்ரைக்ல மீண்டும் பேட்ஸ்மேன் சிவா. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு அகலப்பந்து. ஒவ்வொரு வைடுகளும் அதிகப்படியான எக்ஸ்ட்ராஸ் இங்க போய்கிட்டு இருக்கு. மீண்டும் ஒரு ரீபால். நல்ல பாலுங்க, பட் கரெக்டா ஆடி இருக்காரு. பட் ஃபீல்டர் இருக்கறதால இது 1 ரனுக்கான வாய்ப்பு மட்டுமே. 1 ரனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஜோ ஸ்போர்ட்ஸ்க்காக அடுத்த ஓவர் போட்டதுக்காக பவுலர் ஜட்டு. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சிவா. இந்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க, நல்ல ஷாட்டுங்க. கிளீனா பிளே பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் சிவா. ஒரு நல்ல பிளேயிங் பார்க்க முடியுதுங்க அவர்கிட்ட இருந்து. மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைக்ல இப்போ பிரகாஷ். செகண்ட் பால். நல்ல ஷாட்டுங்க, பட் கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க அங்க ஃபீல்டர். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறிக்கிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் பிரகாஷ். ஜெயவேல் மெமோரியலுக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் தினேஷ். ஜட்டு கிட்ட இருந்து அவரோட 3வது பால். நல்ல பாலுங்க, பட் ஃபுல் டாஸ் அமைஞ்சிருக்கு. ஒரு சுவிட்சுக்கான ட்ரை, பட் டாப்பேஜ் ஆகி க்ளோஸ்லேயே விழுந்திருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஆடி இருக்காருங்க. ஃபீல்டர் காலுக்குள்ள புந்து பால் வெளியே போயிருக்கு. பட் ஃபீல்டர் இருக்கிறதால இது ஒரு சிங்கிள்கான வாய்ப்பு மட்டுமே. இங்கே 1 ரனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 5வது பால். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் தினேஷ். வைடுங்க. இது ஒரு ரீபால். நல்ல பாலுங்க. பாலு ரன் அவுட்கான வாய்ப்பு இல்லைங்க. இங்கே ஓவர் த்ரோல அங்க பாருங்க சின்ன மிஸ்ஃபீல்டுங்க. 2 ரன்னா மாறும் கண்டிப்பா. இல்லைங்க, இங்க 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு ரன் அவுட்டுக்கான முயற்சியில் இங்க 2 ரன்னை விட்டு கொடுத்துருக்காங்க ஜோ ஸ்போர்ட்ஸ். இந்த ஓவரோட கடைசி பால் போடுறதுக்காக பவுலர் ஜட்டு. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் தினேஷ். ஒரு நல்ல பாலுங்க, லோ ஃபுல் டாஸ், பட் லெக் சைடு ஆடி இருக்காரு ஃபீல்டர் இருக்கிறதால அங்க ஒரு சின்ன தடுமாற்றம். 2 ரன்னுக்கான வாய்ப்பு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 2 ரன்னை இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. சாரிங்க, லாஸ்ட் பால் ஒரு 1 ஷாட்டு. ஸோ ஜோ ஸ்போர்ட்ஸ்க்காக அடுத்த ஓவர் போட்டதுக்காக மீண்டும் பவுலர் விக்னேஷ். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சிவா. அவரோட ஃபர்ஸ்ட் பால். நல்ல பிளேங்க, ஆஃப் சைட் திசையில் ஆடி இருக்காரு. 2 ரன்னுக்கான வாய்ப்பு, சின்ன மிஸ்ஃபீல்டு கூட. ஸோ இங்கே 2 ரன்னை ரொம்பவே ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த ஓவருக்கான 2வது பால். ஒரு வைடுங்க. இது ஒரு ரீபால். ஃபுல் டாஸ் பால், பட் எட்ஜ் வாங்கி 1 ரன் மட்டுமே. பின்னாடி ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. ஒரு சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்ல இப்போ பேட்ஸ்மேன் தினேஷ். இந்த ஓவருக்கான 3வது பால். சிச்சுக்கான ட்ரை, ஒரு சிங்கிள் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 4th பால்.
மீண்டும் ஒரு வைடுங்க, மீண்டும் ஒரு ரீபால், ஃபுல் டாஸ் பாலுங்க. லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு, ஃபீல்டர் இருக்காரு. ஒரு 1 2 ஒரு ரன் மட்டுமேங்க. நெக்ஸ்ட் பால் விக்னேஷ் டு தினேஷ். மீண்டும் ஒரு அகலப்பந்து. அதேதான், மீண்டும் ஒரு ரீபால், நெக்ஸ்ட் பால், மீண்டும் ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க. மிஸ் பண்ணியிருக்காருங்க பேட்ஸ்மேன். கண்டிப்பா ஒரு 6க்கான பால மிஸ் பண்ணியிருக்காரு தினேஷ். நெக்ஸ்ட் பால் கிரிக்கெட்னாலே வந்து கொஞ்சம் பயங்கரமா இது பண்ணுவாரு. சுவிட்சுக்கான ட்ரை, மீண்டும் ஒரு டாஸ் பாலுங்க. தவற விடப்பட்டது. சோ சுந்தரமே வந்து இதோட இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. கடைசி ஓவர் போடுறதுக்காக பவுலர் ஜட்டு, ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சிவா. நல்லா பால், 1 2 இங்க அவுட்டுங்க. 2வது ரன்னுக்கான முயற்சியில தன்னோட விக்கெட்ல இருந்து வெளியேறாரு பேட்ஸ்மேன் சிவா. ஜெயவேல் மெமரியலுக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஜோதி. ரொம்ப நல்ல பாலுங்க, ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. வெளியே போயிடுங்க சிவா, சிவா வெளியே போயிடுங்க, வெளில போய் ஃபீல் பண்ணுங்க. டீமுக்காக ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ரன் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஸ்டாப்புங்க கீப்பர் கிட்ட இருந்து. இங்க அவுட்டுங்க. இவர் நிக்க வச்சு ஓட பார்த்தாரு, பட் பேட்ஸ்மேன் கீப்பர் வந்து ஒரு நல்ல ஒர்க்குங்க. உண்மையிலே வெயிட் பண்ணி கரெக்டா நோட் பண்ணி அடிச்சிருக்காரு. இங்க ஜோதி தன்னோட விக்கெட்ல இருந்து வெளியேறிக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அஜி, ஸ்ட்ரைக்ல ஜட்டு டு அஜி, போல்டுங்க. ஸ்டிக்லயே தூக்கி எறிஞ்சிருக்காருங்க. நன்றி 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 நடுவரே. மீண்டும் ஒரு விக்கெட்டுங்க இங்க. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் தினேஷ். நல்ல ஷாட்டுங்க, இந்த உடம்புல 6ங்க. பெரிய சொன்னாங்க. விண்ட் யூஸ் பண்ணி கரெக்டான ஒரு பிளேங்க. நல்ல ஒரு ஷாட். தன்னோட 6 பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் தினேஷ். இன்னிங்ஸோட கடைசி பால், நல்ல பாலுங்க. இல்ல உள்ள லைக் வச்சிட்டு ஓடுற ஒரு வழக்கமான வழக்கம். ஒரு ஃபைனல் பால், ரன் அவுட். இதோட இங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஜோ ஸ்போர்ட்ஸ் ஜெயவேல் மெமரியலுக்கான செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்காக ஜோ ஸ்போர்ட்ஸ் டீம்ல இருந்து பேட்ஸ்மேன் பாலா அண்ட் நவீன். ஜோதி கிட்ட இருந்து முதல் பால், நல்ல ஷாட்டுங்க. கேப்ல ஆடி இருக்காரு, 4ங்க. கண்டிப்பா முதல் பாலே ஒரு பவுண்டரியோட தொடங்கி இருக்காரு பேட்ஸ்மேன் பாலா. ஒரு நல்ல ஷாட்டை பார்க்க முடியுதுங்க பாலா கிட்ட இருந்து. செகண்ட் பால், மீண்டும் ஒரு ஷாட்டுங்க. கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க, பிச்சாய் ஃபீல்டர் கையில போயிருக்கு. ஒரு ரன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. 3வது பால், ஒரு நல்ல ஷாட்டுக்கான முயற்சி, பட் இங்க ஒரு டாட் பாலா அமைஞ்சிருக்கு. 4வது பால், மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. விலகி ஆடுறத பார்த்து ஸ்டிக் டு ஸ்டிக் போட்டுட்டு இருக்காரு. இங்க 2 டாட் பால் தொடர்ந்து. 5வது பால், ஒரு வைடுங்க. கிட்ட இருந்து ஒரு சின்ன தடுமாற்றம், சாரி கீப்பர் கிட்ட இருந்து. இங்க பைஸ் முறையில ஒரு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் நவீன். சாரிங்க, போன பால் ரன் எதுவும் கம்ப்ளீட் பண்ணல. நல்ல ஷாட்டுங்க, பட் ஃபீல்டர் கைக்கு ஒரு சின்ன தடுமாற்றம். இங்க ஒரு ரன் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஜோதி டு பாலா. நெக்ஸ்ட் பால், நல்ல பாலுங்க. இரண்டாவது ஒரு போடுறதுக்காக பவுலர் கிச்சா, ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் பாலா. ஃபர்ஸ்ட் பால், நல்ல சென்சிபிளான பிளேங்க. இங்க லெக் சைட்ல ஆடி இருக்காரு. ஒரு ரன் மட்டுமே. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் நவீன். செகண்ட் பால், நல்ல ஷாட்டுங்க. ஃபீல்டர் கைக்கே அடிச்சிருக்காரு. இங்க ஒரு ரனுக்கான வாய்ப்பா, ரன்அவுட்டுக்கான சான்ஸ் இருந்தது. ஒரு ரன் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் 3வது பால், ஸ்ட்ரைக்ல பாலா. மீண்டும் ஒரு நல்ல ஷாட்டுங்க. ஒரு நல்ல ஸ்டாப் பார்க்க முடியுதுங்க அவங்க ஃபீல்டர் கிட்ட இருந்து. கண்டிப்பா நல்ல ஸ்டாப். இங்க ஒரு ரன் மட்டுமே. 4th பால், ஒரு சுவிட்சுக்கான ட்ரை, நல்ல ஒரு ரிவர்ஸ் ட்ரை, பட் இல்லைங்க. லெக் பைஸ் முறையில ஒரு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பால், கிச்சா டு பாலா.
நல்ல பிளேங்க, சென்சிபிளான பிளே பார்க்க முடியுது. ஒரு ரன் மட்டுமே. இந்த ஓவரோட கடைசி பால். நல்ல பிளேங்க, ஃபீல்டர் கையில கொடுத்துருக்காரு. ஆனா ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு மிஸ் பண்ணியிருக்காருங்க. அடிச்சிருந்தா கண்டிப்பா விக்கெட்டுக்கான வாய்ப்பு. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. மூணாவது ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் ஜோதி, ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் பாலா. ஃபர்ஸ்ட் பால். பந்து இதற்கிடையில் ஒரு ரன் மட்டுமே. அவன்லாம் போனா ஜாலியா லெக் சைடு ஒரு சிங்கிள் மட்டும். இது நெக்ஸ்ட் பால் ஃப்ரம் ரெண்டாவது பால். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் நவீன். ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பட் ஒரு நல்ல பாலுங்க. இது டாட் பால். இவரோட மூணாவது பால். மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. அங்க ஒரு நிக்க வச்சு ஓடி இருக்காங்க. அங்க ஒரு ரன் அவுட். நவீன் ரன் அவுட் முறையில தன்னோட விக்கெட்டை வந்து வெளியேறாரு. இந்த ஓவருக்கான 4வது பால். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் பாலா. நல்ல ஷாட்டுங்க. 6க்கான வாய்ப்பா? 6ங்க. நல்ல எஃபர்ட் கொடுத்தாரு, பட் இருந்தாலும் அவரையும் தாண்டி பால் போயிருக்கு. 6 பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் பாலா. நெக்ஸ்ட் பால் 5வது பால். வைடுங்க. ரீபால். நல்ல ஷாட்டுங்க. ஃபீல்டர் இருக்காரு. ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு மட்டுமே. ஓவரோட கடைசி பால். ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் நவீன், லெஃப்ட் ஹேண்டட். திசையில் ஆடி இருக்காருங்க. ஒரு நல்ல ஷாட்டுங்க. பட் அங்க சரத் ஃபீல்டர் கிட்ட இருந்து ஒரு கூலான ஃபீல்டிங்க பார்க்க முடியுது. இங்க மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் ராஜி, ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் நவீன். ஓவரோட ஃபர்ஸ்ட் பால். நல்ல ஷாட்டுங்க, சென்சிபிளா, பட் ஒரு நல்ல ஸ்டாப் பார்க்க முடியுது ஃபீல்டர் கிட்ட இருந்து. பட் இருந்தாலும் இங்க ஒரு ரன் இல்லைங்க, ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரன்னிங் போகல. செகண்ட் பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க. 6ங்க. லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் நவீன் கிட்ட இருந்து ஒரு 6. தேர்ட் பால். இப்போ நெக்ஸ்ட் பால். என்னடா ப்ரொடியூசர் குரா அப்பே. நல்ல ஷாட்டுங்க. நல்ல ஷாட்டுங்க. இந்த ரன்னை சேஸ் பண்ணி ஆடி இருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபோர்த் பால். ஒரு நல்ல பிளேயிங். நல்ல ஒரு தடுப்பாங்க. இதற்கிடையில் ஒரு ரன் மட்டுமே. சிங்கிள் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரைக்ல மீண்டும் பேட்ஸ்மேன் நவீன். நெக்ஸ்ட் பால். மீண்டும் ஒரு நல்ல ஷாட்டுங்க, பட் ஃபீல்டர் இருக்காங்க. இங்க ஒரு ரன்னா 2 ரன்னான்றத பாப்போம். இதற்கிடையில் ஒண்ணுங்களா இல்லையா? ரன்னிங் போலங்க. டாட் பால். நெக்ஸ்ட் பால். வைட் சிக்னல் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பால். மீண்டும் ஒரு வைடுங்க. நெக்ஸ்ட் பால். டாஸ் பாலுங்க. கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க அங்க ஃபீல்டர். ஒரு நல்ல ரன்னிங் கேட்ச் பார்க்க முடியல அவர்கிட்ட இருந்து. பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறார் பேட்ஸ்மேன் நவீன். பார்த்துட்டு இங்க ட்ரிங்க்ஸ் பிரேக் கேப்ல பிசிசியோட பேட்ஸ்மேன், லெஜெண்டரி பேட்ஸ்மேன் சுரேஷ் மேக்ஸ்வெலுக்கு கேக் கட் பண்ணி ஒரு சின்ன செலிப்ரேஷன். அடுத்த ஓவர் போடுறதுக்காக பவுலர் கார்த்தி, ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் பாலா. தாராமணி ரயில்வே ஃபர்ஸ்ட் பால். வைட். அகலப்பந்து. ரீபால் ஆமையும். ரீபால். நல்ல லெக் சைடு ஒரு நல்ல ஷாட்டுங்க. 2 ரன்னுக்கான வாய்ப்பா? இல்லைங்க, ஒரு ரன் மட்டுமே. செகண்ட் பால். ஃபுல் டாஸ் பாலுங்க. தூக்கி அடிச்சிருக்காரு. கொடை கிளம்பி இருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க அங்க நல்ல முறையில ஃபீல்டரு. விக்கெட்டுங்க. தன்னோட விக்கெட்டை வந்து வெளியேறிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் செல்லா. ஜோ ஸ்போர்ட்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் விக்கி. செகண்ட் பால். மீண்டும் ஒரு வைடுங்க. ரீபால். நல்ல பாலுங்க. நல்ல பாலுங்க. நெக்ஸ்ட் பால். தடுமாற்றம் பவுலர்கிட்ட. நெக்ஸ்ட் பால். நல்ல கேட்சுக்கான வாய்ப்புங்க அங்க எடுத்திருக்காருங்க கேட்ச ஃபீல்டர் ராஜேஷ்.
இங்கே தன்னோட விக்கெட்டில் இருந்து வெளியேறாரு பேட்ஸ்மேன் விக்கி. ஜோ ஸ்போர்ட்ஸ்க்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் தினேஷ். நெக்ஸ்ட் பால். மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க, ஒரு அருமையான டாட் பால். மீண்டும் நெக்ஸ்ட் பால். மீண்டும் மீண்டும் ஒரு டாட் பால். அடுத்த ஓவர் போடுறதுக்காக பவுலர் கிச்சா. கிட்டத்தட்ட அடுத்த 3 ஓவரில் 40 ரன் அடிக்க வேண்டியிருக்கு. சாரிங்க, 43 ரன் அடிக்க வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் பால் சுவிட்சுக்கான ட்ரை, டாட் பால், கிரேட் பால். செகண்ட் பால் மீண்டும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை, பட் இது ஒரு கேட்சுக்கான வாய்ப்புங்க. ஃபீல்டர் ஜோதி இருக்காரு, எடுத்திருக்காருங்க கேட்சை. பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் பாலா. ஜோ ஸ்போர்ட்ஸ்க்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் நாகராஜ் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பால். மீண்டும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரைங்க, மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. இங்கே தொடர்ந்து 3 பாலை டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு பவுலர் கிச்சா. நிறைய பெரிய ஷாட்டுகள் ஆட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ஜோ ஸ்போர்ட்ஸ் பேட்ஸ்மேன். இந்த ஓவருக்கான 4வது பால். மீண்டும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை. இந்த முறை லெக் பைஸ் முறையில் ஒரு சிங்கிள் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பால். ஃபுல் டாஸ் பாலுங்க, லெக் சைட் திசையில் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் தட்டியிருக்காரு, ஒரு ரன் மட்டுமே. நெக்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் நாகராஜ். மீண்டும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை, மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. இந்த ஓவர் ஃபுல்லாகவே சுவிட்சுக்கு ட்ரை பண்ணி நிறைய டாட் பால் தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஓவரை போடுறதுக்காக இங்கே பவுலர் அஜய் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் தினேஷ். இந்த ஓவரோட முதல் பால். ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, பட் இது ஒரு டாட் பால். செகண்ட் பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க, லெக் சைட் திசையில், பட் ஃபீல்டர் இருக்காரு, ஒரு ரனுக்கான வாய்ப்பு மட்டுமே. ஸ்ட்ரைக்கில் இப்போ பேட்ஸ்மேன் நாகராஜ். தேர்ட் பால். ஹெட்ஜ் ஆகி கேமராக்கு நிறைய வந்துருச்சு, ஸோ சாரி. பேக் சைடு எங்களால் கவர் பண்ண முடியல. இங்கே ஒரு சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் பால். அஜய் டு தினேஷ். இது ஒரு வைடுங்க. நெக்ஸ்ட் பால். ரீபால். மீண்டும் ஒரு நல்ல டாட் பாலுங்க, அருமையாக போட்டிருக்காருங்க. நெக்ஸ்ட் பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க, பட் கேட்சுக்கான வாய்ப்பு பெரிய கொடை கிளம்பி இருக்குங்க. நோமேன் ஸ்டாண்டில் விழுந்திருக்கு. ஒரு ரனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால். அஜய் டூ பேட்ஸ்மேன் நாகராஜ். மீண்டும் ஒரு வைடுங்க. நெக்ஸ்ட் பால். போல்டுங்க. பேட்ஸ்மேன் விலகி ஆடுறத பார்த்து நேராக ஸ்டிக்கே போட்டிருக்காரு, லெக் ஸ்டிக்கில் அடிச்சு இங்கே தன்னோட விக்கெட்டை வந்து வெளியேறிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் நாகராஜ். கடைசி ஓவர் போடுறதுக்காக பவுலர் கார்த்தி. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் தினேஷ். இவரோட முதல் பால். மீண்டும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை, லெக் பைஸ் முறையில் இங்கே ஒரு சிங்கிள் மட்டும். செகண்ட் பால். மீண்டும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை, மீண்டும் லெக் பைஸில் ஒரு சிங்கிள். ரீப்ளே பார்த்த மாதிரி இருக்குது. தேர்ட் பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க, கேப், பட் ஃபீல்டர் இருக்காரு, ஒரு ரன் மட்டுமே. இங்கே மேட்ச்சு ஜெயவேல் மெமோரியல் வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க பக்கம் போயிடுச்சு மேட்ச்சு. ஃபோர்த் பால். ஒரு சுவிட்சுக்கான ட்ரை, அவுட் சைடு ஃபீல்டர் இருக்கார், ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. மீண்டும் இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. 5வது பால். மீண்டும் சுவிட்சுக்கான ட்ரை. இங்கே ஜாலியாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த மேட்ச் கைவிட்டு போயிடுச்சு. ஸோ இங்கே மீண்டும் ஒரு சிங்கிள். இங்கே கடைசி பாலை ஃபேஸ் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பாலா. லாஸ்ட் பால் ஆஃப் த இன்னிங்ஸ். ஒரு நல்ல டாட் பாலுங்க. இங்கே செமிஃபைனலுக்குள்ளே 4வது என்ட்ரு ஆகியிருக்காங்க ஜெயவேல் மெமோரியல் அண்ட்